தமிழ் பெருங்குடியின் நிகரிலா அன்பு செல்வங்களே, உங்களது தாய்மொழி கல்வி அறிவை செழுமையுறச் செய்வதற்காக தமிழர் கல்வி மேம்பாட்டு பேரவையால் உருவாக்கப்பட்ட இவ்வொலிவட்டை கேட்டு பயனுறுங்கள். தமிழே எங்கள் உயிர். தமிழே எங்கள் உயிர். வளர்தமிழ் 3. பாடம் 1. பாடலை கேட்போம், பாடி பழகுவோம். ககம பகம பனி பனி சக சக நிச சாணி பம கம பம கத சகம பகம பனி பனி சக சக நிச சாணி பம கம பம கச. தமிழனென்றொரு இனமுண்டு, தனியே அவர்க்கொரு குணமுண்டு. தமிழனென்றொரு இனமுண்டு, தனியே அவர்க்கொரு குணமுண்டு. அமிழ்தம் அவனுடைய மொழியாகும், அன்பே அவனுடைய வழியாகும். தமிழனென்றொரு இனமுண்டு, தனியே அவர்க்கொரு குணமுண்டு. அமிர்தம் அவனுடைய மொழியாகும், அன்பே அவனுடைய வழியாகும். தமிழனென்றொரு இனமுண்டு. அறிவின் கடலை கடைந்தவனாம், அமிழ்தம் திருக்குறள் அடைந்தவனாம். பொறியின் ஆசையை குறைத்திடவே பொருந்திய நூல்கள் உரைத்திடுவான். அறிவின் கடலை கடைந்தவனாம், அமிழ்தம் திருக்குறள் அடைந்தவனாம். பொறியின் ஆசையை குறைத்திடவே பொருந்திய நூல்கள் உரைத்திடுவான். தமிழனென்றொரு இனமுண்டு. மானம் பெரிதென உயிர் விடுவான், மற்றவர்க்காக துயர்படுவான். தானம் வாங்கி பூசிடுவான், தருவது மேலென பேசிடுவான். மானம் பெரிதென உயிர் விடுவான், மற்றவர்க்காக துயர்படுவான். தானம் வாங்கிட பூசிடுவான், தருவது மேலென பேசிடுவான். தமிழனென்றொரு இனமுண்டு. சகம பகம பனி பனி சக சக நிச சாணி பம கம பம கத சகம பகம பனி பனி சக சக நிச சாணி பம கம பம கச சாணி பம கம பம கச சாணி பம கம பம கச. தமிழே எங்கள் உயிர். வளர்தமிழ் 3. பாடம் 2. வினாமாலை கேட்போம், கூறி பழகுவோம். என்ன வேண்டும்? பழம் வேண்டும். என்ன வேண்டும்? பழம் வேண்டும். என்ன பழம்? வாழைப்பழம். என்ன பழம்? வாழைப்பழம். என்ன வாழை? கப்பல் வாழை. என்ன வாழை? கப்பல் வாழை. என்ன கப்பல்? பாய் கப்பல். என்ன கப்பல்? பாய் கப்பல். என்ன பாய்? ஓலை பாய். என்ன பாய்? ஓலை பாய். என்ன ஓலை? பனை ஓலை. என்ன ஓலை? பனை ஓலை. என்ன பனை? கட்டை பனை. என்ன பனை? கட்டை பனை. என்ன கட்டை? மரக்கட்டை. என்ன கட்டை? மரக்கட்டை. என்ன மரம்? பூ மரம். என்ன மரம்? பூ மரம். என்ன பூ?
என்ன மல்லிகை? கொடி மல்லிகை. என்ன கொடி? பழக்கொடி. என்ன கொடி? பழக்கொடி. என்ன பழம்? வாழைப்பழம். என்ன பழம்? வாழைப்பழம். தமிழே எங்கள் உயிர். வளர்தமிழ் 3. பாடம் 3. உரையாடலை கேட்போம். பாட்டி பாட்டி, எனக்கு ஒரு கதை கூறுங்கள். உனக்கு என்ன கதை பிடிக்கும்? எனக்கு நல்ல கதை ஒன்று கூறுங்கள் பாட்டி. சரி, வள்ளல் பற்றி ஒரு கதை கூறுகின்றேன். சரி பாட்டி. பேகன் ஒரு குறுநில மன்னன். அவன் எல்லா உயிர்களிடத்தும் இரக்கமுள்ளவன். பேகன் கடையோழு வள்ளல்களில் ஒருவன். மழை தவறாது பெய்யும் வளமிக்க மலை நாட்டை உடையவன். ஒரு நாள் காட்டில் மயில் ஒன்று இடைவிடாது அகவியது. மயிலின் அகவலை கேட்ட பேகன் அதன் அருகே சென்றான். அது கடும் குளிரால் நடுங்கிக் கொண்டிருந்தது. மயில் மீது இரக்கம் கொண்டான் பேகன். அதன் குளிரை போக்க எண்ணினான். உடனே தான் போர்த்தி இருந்த போர்வையை எடுத்தான். அதை மயில் மீது போர்த்து அதனது குளிரை போக்கினான். இவ் அரிய கொடையால் அவன் சிறந்து விளங்கினான். பேகனின் புகழ் உலகெங்கும் பரவியது. பேகன் மயிலுக்கு போர்வையை கொடுத்த வரலாறு இலக்கியத்தில் இடம்பெற்றுள்ளது. காண மஞ்சை கலிங்க நல்கிய என்ற பாடல் வரி இக்கதையை புலப்படுத்துகிறது. நல்ல கதை சொன்னீர்கள் பாட்டி. நான் 2ஆம் வகுப்பில் பாரி முல்லைக்கு தேர் கொடுத்த கதையை படித்திருக்கிறேன். அப்படியா? நீ கெட்டிக்காரன். பாரியை போலதான் பேகனும் வள்ளல். நீங்கள் கூறிய கதை எனக்கு மிகவும் பிடித்திருக்கிறது. நன்றி பாட்டி. தமிழே எங்கள் உயிர். வளர்தமிழ் 3. பாடம் 4. உரையாடலை கேட்போம். வணக்கம் யாழினி. வணக்கம் அம்மா. யாழினி, தாயகத்தில் இருக்கும் மாமா அஞ்சல் அனுப்பியிருக்கிறார். அஞ்சல் என்றால் என்ன அம்மா? ஒரு செய்தியை ஓரிடத்தில் இருந்து இன்னொரு இடத்திற்கு எழுத்து மூலம் அனுப்புவதுதான் அஞ்சல். மாமா, என்ன அம்மா எழுதியிருக்கிறார்? எங்கள் எல்லோரையும் கோடை விடுமுறைக்கு தாயகத்திற்கு வரும்படி எழுதியிருக்கிறார். அங்கு போக ஆசையாக உள்ளது. நாங்கள் போவோமா அம்மா? சரி, இவ்விடுமுறைக்கு நாங்கள் அங்கு செல்வோம். அப்போ அங்கே அத்தை, மச்சான், மச்சான் எல்லோரையும் பார்க்கலாம் தானே அம்மா? ஓம், எல்லோரையும் பார்க்கலாம். அத்துடன் அங்கு நல்லூரில் இருக்கின்ற கந்தசாமி கோவில், சங்கிலியன் சிலை என்பவற்றையும் பார்க்கலாம். கீரிமலைக்கு சென்று அங்குள்ள கேணியில் குளிக்கலாம். அங்கு ஒரு சிவன் கோவில் இருக்கிறது. 5 ஈச்சரங்களில் ஒன்றான தம்பலேச்சரம் அங்குதான் உள்ளது. அதையும் பார்த்து கழிக்கலாம். அம்மா, இப்போதே போக வேண்டும் போல் ஆசையாக இருக்கிறது. நாங்கள் இந்த கோடை விடுமுறைக்கு அங்கு வருவோம் என்று மாமாவிற்கு அஞ்சல் எழுதி அனுப்புவோம் அம்மா. ஓம் யாழினி. தமிழே எங்கள் உயிர். வளர்தமிழ் 3. பாடம் 5. கேட்ட தமிழர் வீரம். தமிழரது வீரத்தை பற்றி கூறும் நூல் புறநானூறு. அந்நூலில் நடுகல் வழிபாட்டை பற்றிய செய்திகள் இருக்கின்றன. நடுகல் வழிபாடு தமிழகத்தில் மேலோங்கி இருந்தது. தாய்மண்ணுக்காக தம் உயிரை ஈந்தவர்கள் மிகப்பெரிய வீரர்கள். அந்த மாவீரர்கள் துயிலும் இல்லங்களில் வாழ்கின்றனர். நடுகற்களில் அவர்களைப் பற்றிய தகவல்கள் பொறிக்கப்பட்டுள்ளன. வினா 1.
தமிழரது வீரத்தைப் பற்றி கூறும் நூல் எது? வினா 2. புறநானூற்றில் எந்த வழிபாட்டைப் பற்றிய செய்திகள் உள்ளன? வினா 3. நடுகல் வழிபாடு எங்கே மேலோங்கி இருந்தது? வினா 4. துயிலும் இல்லங்களில் வாழ்பவர்கள் யார்? வினா 5. மாவீரர்கள் பற்றிய செய்திகள் எதில் பொறிக்கப்பட்டுள்ளன? தமிழே எங்கள் உயிர். வளர்தமிழ் 3 பாடம் 6 அம்பாறை. தமிழீழத்தில் உள்ள மாவட்டங்களில் ஒன்று அம்பாறை. இம்மாவட்டம் தென் தமிழீழத்தில் அமைந்துள்ளது. அம்பாறை மாவட்டத்தில் தமிழர்களும் இஸ்லாமியரும் பெருமளவு வாழ்கின்றனர். இலங்கையின் தலைநகரான கொழும்பிலிருந்து 320 கிலோமீட்டர் தொலைவில் அம்பாறை மாவட்டம் அமைந்துள்ளது. இங்கு ஒரு பெரிய மணிக்கூட்டு கோபுரம் அமைந்துள்ளது. அம்பாறையில் பெருமளவு பயிர்ச்செய்கை நிலங்கள் காணப்படுகின்றன. இதனால் இம்மாவட்டத்தின் முதன்மையான தொழிலாக வேளாண்மை தொழில் காணப்படுகின்றது. தமிழே எங்கள் உயிர். வளர்தமிழ் 3 பாடம் 7 பாடலை கேட்போம், பாடி பழகுவோம். சிறுவரோடு மிதியுந்து அது தெருவிலோடு மிதியுந்து. சிலாரை ஏற்றும் சிற்றுந்து அது வீதியில் விரைவாக ஓடுமுந்து. பலாரை ஏற்றும் பேருந்து அது பல இடமும் செல்லுமுந்து. தொடராய் இருக்கும் தொடருந்து அது இரும்பு தடத்தில் ஓடுமுந்து. அக்கறை செல்ல நீருந்து அது கடலில் செல்லும் நீருந்து. விரைவாக செல்ல விண்ணுந்து அது வானத்தில் செல்லும் விண்ணுந்து. எல்லா உந்திலும் சிறந்த உந்து மிதியுந்து. அது உடல் நலத்திற்கு உகந்த உந்து. எல்லா உந்திலும் சிறந்த உந்து மிதியுந்து நம் உடல் நலத்திற்கு உகந்த உந்து. தமிழே எங்கள் உயிர். வளர்தமிழ் 3 பாடம் 8 ஆத்திசூடியையும் அதன் விளக்கத்தையும் கேட்போம். ஔவையார் ஒரு சிறந்த பெண் புலவர். இவர் தமிழ்நாட்டில் வாழ்ந்தார். ஔவையார் சிறுவர்களுக்கும் பெரியவர்களுக்கும் பயன் தரக்கூடிய சிறந்த பாடல்களை பாடினார். ஆத்திசூடி, கொன்றைவேந்தன், மூதுரை, நல்வழி போன்றன அவற்றுள் சிலவாகும். ஔவையாரின் பாடல்களை படித்து பயன்பெறுவோம். ஔவையார் எழுதிய ஆத்திசூடி என்ற நூலின் ஒரு பகுதியையும் அவற்றின் விளக்கத்தினையும் பார்ப்போம்.
செய்ய விரும்பு. நல்ல செயல்கள் செய்வதை விரும்பு. ஆறுவது சினம். சினத்தை அடக்க வேண்டும். இயல்வது கரவேல். செய்ய முடிந்ததை முடியாது என கூறக்கூடாது. ஈவது விலக்கேள். அறவழியில் ஒருவர் மற்றவர்க்கு கொடுப்பதை தடுக்காதே. உடையது விளம்பேல். உன்னிடமுள்ள பொருட்களை பற்றி பிறரிடம் பெருமை பேசாதே. ஊக்கமது கைவிடு. முயற்சியை கைவிடாதே. எண்ணெழுத்து இகழே. கணிதத்தையும் மொழியையும் இகழாதே. ஏற்பது இகழ்ச்சி. பிறரிடம் இழப்பது இகழ்ச்சியாகும். ஐயம் இட்டு உண். இல்லையென்று இறப்போர்க்கு இட்ட பின்னரே நீ உண்ண வேண்டும். ஒப்புரவு ஒழுகு. உலகப் போக்கை அறிந்து அதன்படி நடந்து கொள். ஓதுவது ஒளியே. கற்பதை நிறுத்தாதே. அவ்வியம் பேசே. பொறாமை கொண்டு பேசாதே. அகன் சுருக்கே. கூலங்களின் அளவை குறைத்து விற்காதே. தமிழே எங்கள் உயிர். வளர்தமிழ் 3 பாடம் 9. கதையை கேட்போம். சிங்கமும் இளவரசனும். ஒரு காட்டினுள் ஒரு பெரிய சிங்கம் வாழ்ந்து வந்தது. அச்சிங்கத்தை கண்டால் எல்லா விலங்குகளும் பயந்து ஓடிவிடும். ஒரு நாள் ஓர் இளவரசன் காட்டுக்கு வேட்டையாடச் சென்றான். அப்பொழுது அவனை நோக்கி அந்த சிங்கம் மெல்ல மெல்ல நொண்டியபடி வந்தது. சிங்கத்தை கண்டு இளவரசனுடன் சென்றவர்கள் பயந்து நடுங்கினர். ஆனால் இளவரசன் பயப்படவில்லை. சிங்கம் அவனருகே வந்து தனது காலை தூக்கி காட்டியது. இளவரசன் குனிந்து பார்த்தான். சிங்கத்தின் காலில் பெரிய முள்ளொன்று குத்திக் கொண்டிருந்தது. இளவரசன் சிங்கத்தின் காலில் இருந்த முள்ளை மெதுவாக எடுத்து விட்டான். பின்னர் சிங்கத்தை தடவிக் கொடுத்தான். சிங்கம் வந்த வழியே சென்று விட்டது. மீண்டும் ஒரு நாள் இளவரசன் வேட்டைக்குச் சென்றான். காட்டுவாசிகள் அவனை சூழ்ந்து கொண்டனர். அவனை பிடித்துக் கொல்வதற்காக கொண்டு சென்றனர். அவர்கள் ஒரு கூண்டுக்குள் இளவரசனை அடைத்துவிட்டு ஒரு சிங்கத்தை அதற்குள் விட்டனர். சிங்கத்தை கண்ட இளவரசன் திடுக்கிட்டான். சிங்கம் அவனை கண்டதும் பாய்ந்து கொன்றுவிடும் என காட்டுவாசிகள் நினைத்தனர். ஆனால் சிங்கம் இளவரசனை பார்த்து நன்றியுடன் சுற்றி வந்தது. பின்னர் அவன் காலடியில் படுத்துக் கொண்டது. அப்பொழுதுதான் சிங்கத்தின் காலில் தைத்திருந்த முள்ளை தான் எடுத்து விட்டது இளவரசனுக்கு ஞாபகம் வந்தது. சிங்கத்தின் நன்றியுணர்வை நினைத்து மகிழ்ந்தான். காட்டுவாசிகளுக்கு நடந்ததை கூறினான். காட்டுவாசிகள் மனம் மாறி இளவரசனை விடுதலை செய்தனர். சிங்கத்தின் நன்றியுணர்வை நினைத்து மகிழ்ந்தவாறு இளவரசன் அரண்மனைக்குச் சென்றான். நினைத்துணை நன்றி செய்யினும் பனை துணையாகக் கொள்வர் பயன்றறிவார் என்ற வள்ளுவரின் குரல் இக்கதைக்கு நன்றாக பொருந்துகிறதல்லவா? ஒரு சிறிய உதவியை நாம் ஒருவருக்குச் செய்தாலும் அதன் பயனை அறிந்தவர் அச்சிறிய உதவியை பெரிய உதவியாக கொள்வார். தமிழே எங்கள் உயிர். வளர்தமிழ் 3 பாடம் 10 உரையாடலை கேட்போம்.
வணக்கம் லிலி. வணக்கம் நிலா. ஊரிலிருந்து எப்போது வந்தீர்கள்? நாங்கள் நேற்றிரவு வந்தோம். ஊரில் யார் யாரை போய் பார்த்தீர்கள்? உங்கள் தாத்தா, பாட்டி, மாமா, மாமி எல்லோரையும் பார்த்தோம். எல்லோரும் உங்களை கண்டவுடன் மகிழ்ச்சி அடைந்திருப்பார்களே. என்னை பார்த்து மகிழ்ச்சி அடைந்ததை விட என்னுடைய தமிழை பார்த்துதான் பெரிதும் மகிழ்ந்தார்கள். நான் பேசிய தமிழ் தாத்தா பாட்டிக்கு மிகவும் பிடித்திருந்தது. அப்படி என்ன பேசினீர்கள்? பாட்டி எனக்கு குவளையில் தண்ணீர் தாருங்கள் என்றேன். மாமா மாமிக்கு விளங்கவில்லை. ஆனால் பாட்டியும் தாத்தாவும் ஓடி வந்து என்னை கட்டி அணைத்தார்கள். நீங்கள் தமிழ் பேசுவீர்கள் என்று அவர்கள் நினைத்திருக்க மாட்டார்கள். அதுவும் நான் தூய தமிழ் பேசுகிறேன் என்று மகிழ்ந்தார்கள். இருக்கை, வட்டில், அடுக்கலை என்ற சொற்களை கேட்ட பாட்டி அழுதே விட்டார். ஏன் பாட்டி அழுதார்? கூறுகிறேன் கேளுங்கள். பாட்டியின் அப்பா அம்மா பேசிய சொற்கள் இவை என்று கூறினார். பின்னர் அச்சொற்கள் எப்படி இல்லாமல் போனது? பாட்டி சொன்னார், வெளிநாட்டவர் வந்ததால் தான் எங்கள் தமிழ் சொற்கள் மறைந்து போனதாம். உண்மைதான். எங்கள் பாட்டியும் என்னுடைய தமிழ் நூல்களை பார்த்து பெருமைப்பட்டார். மறைந்த தமிழ் சொற்கள் எல்லாம் எங்கள் நூலில் நிறைந்திருக்கிறது என்று கூறினார். மாமா மாமிக்கும் நிறைய தமிழ் சொற்கள் சொல்லிக் கொடுத்தேன். அவர்களுக்கு ஒரே மகிழ்ச்சியும் வியப்புமாக இருந்தது. பாட்டியும் தாத்தாவும் நீங்கள் இங்கு வரும்போது கவலைப்பட்டிருப்பார்கள் தானே? எனக்கும் அவர்களை விட்டு வர மனமில்லைத்தான். என்ன செய்வது நிலா? எங்கு வாழ்ந்தாலும் நாங்கள் தமிழ் பிள்ளைகளாக நல்ல பிள்ளைகளாக வாழ்ந்தால் மகிழ்ச்சி தானே? நன்றாக சொன்னீர்கள் நிலா. அது உண்மை. தமிழே எங்கள் உயிர். வளர்தமிழ் 3 பாடம் 11 கதையை கேட்போம். ஆபிரகாம் லிங்கன். சிறுவன் ஒருவன் கடையொன்றில் வேலை பார்த்து வந்தான். ஒரு நாள் மூதாட்டி ஒருவர் இரவு நேர நிகழ்ச்சி ஒன்றில் கலந்துவிட்டு வீடு திரும்பிக் கொண்டிருந்தார். சிறுவனின் கடையில் விளக்கு எரிந்து கொண்டிருப்பதை கண்டார். அக்கடைக்குச் சென்று கதவை தட்டினார். தூக்க கலக்கத்தில் இருந்த சிறுவனிடம் ஒரு இராத்தல் தேயிலை தரும்படி கேட்டார். சிறுவன் தேயிலையை நிறுத்திக் கொடுத்துவிட்டு அதற்கான பணத்தை பெற்று மேசையில் வைத்துவிட்டு மீண்டும் தூங்கிவிட்டான். விடிந்ததும் எழுந்து பார்த்தான். நெருக்கும் தட்டில் அரை இராத்தலுக்கான படியும் மேசையில் ஒரு இராத்தலுக்கான பணமும் இருப்பதை கண்டான். அரை இராத்தல் தேயிலையை குறைத்து கொடுத்து விட்டேனே என்று மனம் வருந்தினான். உடனே அரை இராத்தல் தேயிலையை எடுத்துக்கொண்டு மூதாட்டியின் வீட்டை தேடிச் சென்று அவரிடம் கொடுத்து தன் பிழையை பொறுத்துக் கொள்ளுமாறு கேட்டுக்கொண்டான். விளையும் பயிரை முளையிலே தெரியும் என்ற பழமொழிக்கு இணங்க அச்சிறுவன் பின்னாளில் அமெரிக்க நாட்டு முதல்வனானான். அவர்தான் ஆபிரகாம். தமிழே எங்கள் உயிர். வளர்தமிழ் 3 பாடம் 12 உரையாடலை கேட்போம். அம்மா அம்மா இங்க ஓடி வாங்கோ. என்ன இளவன், கூப்பிட்ட நீங்களே? ஓம் அம்மா, எனக்கு வயிறு வலிக்குதம்மா. என்ன வயிற்றுக்கு வலிக்குதோ? என்ன சாப்பிட்ட நீங்கள்? சோறும் கோழியும் தானே சாப்பிட்ட நீங்கள், வேற ஒன்றும் சாப்பிடலையே. ஐயோ அம்மா அம்மா, எனக்கு சரியா வலிக்குதம்மா. வாங்கோ தம்பி, மருத்துவமனைக்கு போவோம். மருத்துவமனைக்கா? அம்மா எனக்கு ஏலாம இருக்கு. கதைச்சு கொண்டிருக்காமல் வாங்கோ, மெல்ல மெல்ல போட்டு வருவோம். என்னால நடக்கவே முடியாதம்மா. எப்படி மருத்துவமனைக்கு போறது? கொஞ்சம் பொறுங்கோ, மாமாவோட கதைச்சு நான்
அவர் சிற்றுந்தில் வருவார். மாமாவோட போகலாம். இந்த மாமா வந்துட்டார். வாங்க போவோம். அழாதேங்கோ இளவன், மருத்துவரிடம் போனால் எல்லாம் சரி வந்துவிடும். வணக்கம். வணக்கம். இவருக்கு வயிற்று வலி காலையிலிருந்து அழுது கொண்டே இருக்கிறார். எங்க வலிக்குது? இங்கேயா? இங்கதான். இளவன், என்ன சாப்பிட்ட நீங்கள்? சோறுடன் கோழி சாப்பிட்ட நான். இதே மாதிரி வயிற்று வலி அடிக்கடி வருமோ இளவன்? ஓம், இதே போல் வயிற்று வலி அடிக்கடி வரும், ஆனால் சுகமாகிவிடும். இன்று தொடர்ந்து வலிக்கிறது, என்னால் தாங்கவே முடியவில்லை. வாயை திறவுங்கோ. சரி, நல்லா மூச்சு விடும். வயிறு வீங்கி இருக்குது. உமது வயிற்றுக்குள் நுண்ணுயிரிகள் அதிகம் சென்றிருக்கலாம். உண்மையாக இருக்கலாம். ஏன் அப்படி சொல்கின்றீர்கள்? ஈழவன் எங்கே வெளியே சென்று வந்தாலும் கை கழுவாமலேயே உணவு உண்பான். சொன்னாலும் கேட்க மாட்டான். ஈழவன், நாம் எப்பொழுதும் நமது உடலை தூய்மையாக வைத்திருக்க வேண்டும். ஒவ்வொரு வேளையும் உணவு உண்ணும் போது கைகளை நன்றாக கழுவிய பின்னரே உணவு உண்ண வேண்டும். இந்த மருந்துகளை வாங்கி குடியும் இளவன். மருந்தா? எனக்கு வேண்டாம். நீர் மருந்து குடிக்கத்தான் வேணும். குடிக்காவிட்டால் வேறு பல நோய்களும் வந்துவிடும். இப்ப புரிகிறதா இளவன்? வெளியில் சென்று வந்தால் கைகளை நன்றாக கழுவி விட்டே உணவு உண்ண வேண்டும் என்பது. இதுதான் மூத்தோர் சொல்லை கேட்க வேண்டும் என்று கூறுவது. உண்மைதான் அம்மா, இதை நான் இப்போதுதான். தமிழே எங்கள் உயிர். வளர்தமிழ் 3 பாடம் 13 கேட்டல். விளையாட்டு ஒரு பயனுள்ள பொழுதுபோக்கு. விலங்குகள், பறவைகள் கூட விளையாடி மகிழ்கின்றன. குரங்குகள் மரத்துக்கு மரம் தாவி குதித்து விளையாடுகின்றன. டோல்பின் மீன்கள் மக்களைக் கண்டால் மகிழ்ந்து விளையாட்டு காட்டுகின்றன. பூனை ஆடும் பொருளொன்றைக் கண்டால் அதை காலால் உருட்டி விளையாடுகின்றது. இப்படி எல்லா உயிரினங்களையும் மகிழ வைக்கும் பண்பு விளையாட்டுக்கு உண்டு. மீண்டும் கேட்போம். விளையாட்டு ஒரு பயனுள்ள பொழுதுபோக்கு. விலங்குகள், பறவைகள் கூட விளையாடி மகிழ்கின்றன. குரங்குகள் மரத்துக்கு மரம் தாவி குதித்து விளையாடுகின்றன. டோல்பின் மீன்கள் மக்களைக் கண்டால் மகிழ்ந்து விளையாட்டு காட்டுகின்றன. பூனை ஆடும் பொருளொன்றைக் கண்டால் அதை காலால் உருட்டி விளையாடுகின்றது. இப்படி எல்லா உயிரினங்களையும் மகிழ வைக்கும் பண்பு விளையாட்டுக்கு உண்டு. வினா 1. எது ஒரு பயனுள்ள பொழுதுபோக்கு? வினா 2. மரத்துக்கு மரம் தாவி விளையாடும் விலங்கு எது? வினா 3. டொல்பின் மீன்கள் யாரைக் கண்டால் விளையாட்டு காட்டும்? வினா 4. ஆடும் பொருளைக் கண்டால் பூனை என்ன செய்யும்? வினா 5. எல்லா உயிர்களையும் மகிழ வைப்பது எது?
தமிழே எங்கள் உயிர். வளர்தமிழ் 3 பாடம் 14 கதையை கேட்போம். கௌதாரியும் முயலும். கௌதாரி ஒன்று பெரிய புதரில் பல காலமாக வாழ்ந்து வந்தது. ஒரு நாள் இதை தேடி வெகு தொலைவு பறந்து சென்றது. நெல் வயல் ஒன்றை கண்டது. வயலில் நெற்கதிர்கள் விளைந்திருந்தன. கௌதாரி நெல்மணிகளை வயிறு நிறைய தின்றது. அங்கேயே அது தங்கிவிட்டது. நெடுநாளாகியும் கௌதாரி புதருக்கு திரும்பவில்லை. எனவே கௌதாரியின் புதரில் முயல் ஒன்று வாழத் தொடங்கியது. அறுவடை காலம் முடிந்ததும் கௌதாரி தன் இருப்பிடத்திற்கு திரும்பியது. அங்கு முயல் இருப்பதனை பார்த்து சினம் கொண்டது. முயலிடம், இது எனது இடம், நீ வெளியே போ என்று கூறியது. இந்த இடம் எனக்கே உரியது என்றது முயல். புதர் யாருக்கு உரியது என்பதை முடிவு செய்ய இரண்டும் நடுவர் ஒருவரை தேடிச் சென்றன. அவை வயதான பூனை ஒன்றை கண்டன. அப்பூனை பசியால் களைத்து கண்மூடி படுத்து கிடந்தது. இதனிடம் கேட்போம், எமக்கு தீர்ப்பு கிடைக்கும் என்று கௌதாரியும் முயலும் பேசிக்கொண்டன. இருவரும் பேசிக்கொண்டதை பூனை கேட்டது. தேடாமலேயே உணவு கிடைத்துவிட்டது என்று மகிழ்ந்தது. பூனை கண்களை மூடி ஏதோ சொல்வது போல் முணுமுணுத்தது. இதனைக் கண்ட கௌதாரிக்கும் முயலுக்கும் பூனையிடம் நம்பிக்கை ஏற்பட்டது. இரண்டும் பூனையின் அருகே சென்றன. பூனை கண் விழித்து, நீங்கள் யார், உங்களுக்கு என்ன வேண்டும் என்று கேட்டது. இரண்டும் நடந்ததை கூறி தீர்ப்பு கேட்டன. தீய குணம் கொண்ட பூனை, எனக்கு வயதாகிவிட்டது, காது சரியாக கேட்கவில்லை, அருகே வந்து பேசுங்கள் என்று கூறியது. கௌதாரியும் முயலும் பூனையின் அருகில் சென்றன. பூனை இரண்டையும் கவ்வி பிடிக்க முயன்றது. இதனை உணர்ந்த முயல் அதனிடமிருந்து தப்பி விரைவாக ஓடியது. கௌதாரியும் சட்டென பறந்து தப்பியது. நல்ல வேளை, தப்பி பிழைத்தோம், இனி சண்டையில்லாமல் ஒற்றுமையாக இருப்போம் என்று கௌதாரியும் முயலும் கூறிக்கொண்டு மகிழ்ச்சியாக சென்றன. தமிழே எங்கள் உயிர்.